கேசிபி எப்படி பார்க்குறீங்க? ஒரு சந்திப்பு நடக்கிறது, அதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் பாஜக இங்கே வளர்ந்து என்டிஏ ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட்டை முன்வைக்கிறாரு திரு ரவீந்திர துரைசாமி. எப்படி பார்க்குறீங்க? அவர் தம்பி திமுகவில் பேசும்போது பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு கூட்டணி ஏன் அதிமுகவுக்கு தேவையில்லை, ஏன் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேரக்கூடாது அப்படிங்கிற காரணத்தை தான் அவர் ரொம்ப பாதர் பண்ணிக்கிறார். அந்தந்த கட்சி கூட்டணி அமைக்கிறது அது அவர்களது உரிமை. அது ரவீந்திரன் துரைசாமி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன, இப்படி ஒரு சந்திப்பே இல்லைன்னு சொல்லல. நான் கேட்டேன், 4 மணி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் இருந்ததா தெரியல, 4 மணி வரை இல்லைன்னு சொன்னேன். அவருடைய தரவுகள் அவர் சொல்றாருல, எல்லாத்துக்கும் டேட்டா பேக்கப் இருக்குதுன்னு, டேட்டாவே தப்பா இருக்கு. 4 மணி வரை நான் சொன்னேன், கேசிபி 4 மணி வரை சொன்னேன், தெளிவா இருக்காது. இந்த சந்திப்பே இல்லைன்னு நீங்க சொன்னீங்க, நடந்துருச்சுன்னு உடனே அடுத்ததுக்கு ஜம்ப் பண்ணிட்டாரு. அவங்க தான் மெஜாரிட்டி வச்சிருப்பாங்க, அவங்க டேர்ம்ஸ் வந்து பாஜக நடந்திருப்பாங்க, முதல்ல கூட்டணியே வராது, சந்திப்பே இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திப்பு நடந்துருச்சா, சரி ரைட், உடனே பிளேட்டை மாத்தி போடு, இனி வந்து பாஜக தான் அப்பர் ஹேண்ட் எடுத்துரும். அப்பர் ஹேண்டுங்கிற வார்த்தை சொல்லல, 18% விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தான் சொல்றேன். என்ன அர்த்தம் அது? இல்ல அவர் என்ன சொல்றாரு, அப்பதான் சொன்னாரு, என்ன சொல்றாருன்னா முன்னாடி இருந்த மாதிரி இப்ப நிலைமை இல்ல, அவங்க இப்ப வந்து அதை விட மோசமா இருக்கிறாங்க சார். முன்னாடியாவது முழு மெஜாரிட்டியில அவங்க ஆட்சி அமைச்சாங்க. அது நீங்க மத்தியில சொல்றீங்க, அவர் மாநிலத்துல சொல்றாரு. மாநிலத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறாததுனால தானே மத்தியில் அவங்களுக்கு அந்த நிலை. அவங்களுக்கு வந்து மாநிலத்துல வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேணும் இல்லையா, மத்தியில் ஆள்றவங்களுக்கு. அது அக்னீஸ்வரனுக்கு என்ன பயம், எல்லாம் ஒன்றுபட்ட அதிமுக இதெல்லாம் வந்து உருவாயிடுச்சுன்னா அக்னீஸ்வரனை எல்லாம் புறக்கணிச்சிருவாங்களோன்னு தொடர்ந்து எல்லா விவாதங்களுக்கும் அக்னீஸ்வரன் வந்து வருவாரு, எல்லா தொலைக்காட்சிகளையும் கூப்பிடுவாங்க. அவர் அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமாவே அவரை வந்து ஏன் சொல்றேன்னா, நான் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிறேன். இவர் இடையில பூந்துட்டு நாடலுங்கிறாரு, தேக்கு மரம்ங்கிறாரு. கேசி பழனிசாமி தான் வந்து அதிமுகவை பலகீனப்படுத்திட்டாரு, வழக்கு போட்டதை பத்தி சொல்றாரு. ஆமா, அந்த வழக்கு என்ன இன்னைக்கு போட்டோமா? அப்ப இவருக்கு ஆசையெல்லாம் என்னன்னா, நீங்க அவரை எடப்பாடி பழனிசாமி 4 திட்டுங்க, அது வரைக்கும் தான் எங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, அவர் இல்ல அப்படி இல்ல அந்த மாதிரி பேசக்கூடாது இல்ல நீங்க. அப்ப நான் இப்படி சொல்லலாமா, இந்த வழக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அங்க ஓடுறாரா, அவங்க எதிர்பார்க்கற நான் இப்படி பேசணும்னு, இந்த வழக்குக்காக இல்ல நீங்க என்ன பேசணும், நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. அவர் சொல்றேன். அப்ப அது எல்லாமே தேவையில்லாத வார்த்தை. அப்ப ஏன் எடப்பாடி பழனிசாமி சொந்த பந்தங்கள் வீட்டுல ரைடு நடக்கிற வரைக்கும் இது இணக்கமா தெரியலையா? ஒரு கட்சியினுடைய அலுவலகம் திறப்பு முக்கியமா, திறந்ததுக்கு அப்புறம் நான் சும்மா பொழுது போகலீங்க, நான் போய் பார்த்துட்டு வர்றேன்னு போறேன் அப்படிங்கிறது வந்து முக்கியமா? ஒரு கட்சியினுடைய திறப்பு விழா, தமிழ்நாட்டினுடைய முக்கிய பிரச்சனைகள் குறித்து, சட்டம் ஒழுங்கு குறித்து அவர் வந்து மெமோரண்டம் கொடுப்பாருன்னு தகவல் வந்து சொன்னாதான் எனக்கு 4 வருஷமா 3.5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சட்டம் ஒழுங்கு ரொம்ப நல்லா இருந்ததா? அமித்ஷா சென்னை வந்த பொழுது நான் ஒரு கட்சியினுடைய தலைவர், நான் ஏன் சென்று வந்து அவரை வந்து சந்திக்கணும், சிறையில் போட்டாலும் சரி, எத்தனை வழக்குகள் வந்தாலும் சரி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் மிதுனும் திரு முன்னாள் அமைச்சர் வேலுமணியும் சில மாதங்களுக்கு முன்பே அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். இந்த கூட்டணிங்கிறது சில மாதங்கள் ஜனவரி மாதத்திலேயே கிட்டத்தட்ட வந்து பேசப்பட்டு விட்டது. இதுல தேனியில வந்து திரு எடப்பாடி பழனிசாமி பேசினாரு, பன்னீர்செல்வம் அவர்களை பத்தி கடுமையாக விமர்சித்து பேசினாரு. ஓபிஎஸ் அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா? இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்கு ஏதாவது பதில் சொல்லல. ஏன்? அப்ப இந்த பாஜகவினுடைய முயற்சி என்பது பாஜக கூட்டணி ஒன்றுபடுத்தப்பட்ட அதிமுகவினுடைய கூட்டணி. அதிமுக தனித்து நின்று திமுக கூட்டணியை வெல்லுகிற பலத்தை இன்றைய தேதிக்கு பெறல. ஒன்று. அடுத்து திமுக ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கியை உயர்த்தி இருக்கிறாங்க. விஜய் அவர்களது அரசியல் வருகை திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை சிதறடிச்சிருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது அதிமுகவுக்கு ஒரு பலமான கூட்டணி வந்து தேவை. அது ஒருவருக்கு மட்டுமே ஆன தேவை. அவரோட திரு தம்பிதுரை, கே.பி. முனுசாமி, திரு எஸ்.பி. வேலுமணி, திரு தங்கமணி, திரு சி.வி. சண்முகம் இவங்கெல்லாம் உடன் சென்றிருக்கிறார்கள் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறதுக்குங்கிற தகவல் பார்க்கிறோம். அதுலயும் யார் யாரெல்லாம் முக்கியமா போனாங்கிறது ஒரு தகவல் தானே, ஒரு செய்தி. அதுக்காக அப்ப இருவருக்குமே தேவை. பாஜகவுக்கு அதிமுகவோட கூட்டணி தேவை. அதிமுகவுக்கு இன்றைய தேதிக்கு மாநிலத்தை ஆளுகிற திமுகவை எதிர்த்து வெல்வதற்கு மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய
கூட்டணி வந்து தேவை. இது இன்றைய அச்சாரம் என்பது கூட்டணிக்கான தொடக்கமாக வந்து இது இருக்கலாம். நிச்சயமா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி இதுல பின்னாளில் வந்து பிணக்குகள் ஏற்பட்டு அந்த கூட்டணியில வந்து மீண்டும் பிளவுகள் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறது இல்ல. அவர்களுக்கு 2029 முக்கியம், அதிமுகவுக்கு 2026 முக்கியம். அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆள்கிற வகையில், அதிமுக ஆட்சி அமைக்கிற வகையில அந்த கூட்டணி வந்து அமையும். நிச்சயமாக அதிமுகவின் சார்பாக ஒருவர் முதலமைச்சராக வரக்கூடிய வகையில தான் அந்த கூட்டணி வந்து அமையும்.